செம்ம செம்மையா இருந்துச்சு. மியூசிக் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் தான் படம். சூப்பர். ஃபைனல் லாஸ்ட் சீன் தான் மியூசிக்லாம் எப்படி வந்திருக்கு? பயங்கரமா இருக்கு. ஹிப்ஹாப் லெவல்ல நடிச்சிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு. படம் செம்ம சூப்பரா இருக்கு ஜி. படம் சூப்பராக இருக்குது சார் படம். சிங்கராக அவர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. டைரக்ஷன் டைலாக்ஸ்லாம் எப்படி இருக்கு? டைலாக் சூப்பராக இருக்குது. மியூசிக் எல்லாம் ஈக்குவல். மியூசிக் அவர் ஆல்ரெடி ஆல்பம் பண்ணதால எல்லாமே மியூசிக்லாம் செம்மையாக இருக்குது. தேங்க்யூ. மியூசிக் ரியலாகவே சூப்பராக இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆட்டோ பைக்னு சொல்லியிருந்தாங்க. டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கா இல்லை நம்ம இல்லை அவனோட படத்தில் அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் போட்டு லைக் பயோகிராஃபி மாதிரி லைக் மியூசிக்ஸ்லாம் ரீகரெக்டாக நல்லா இருந்தது. மியூசிக்லாம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. என்டர்டெய்னிங்காக இருந்தது. தரோ ஃபுல் மூவி என்டர்டெய்னிங்காக இருந்தது. சூப்பர் மாஸ் மூவி செம்மையா இருக்கு. செம்மையாக இருக்குது படம். செம்ம ஹிட்டு. செம்மையாக இருக்காங்க. இடம் மியூசிக் சைடில் எப்படி? மியூசிக்லாம் தாறுமாறாக இருக்குது. அதெல்லாம் சொல்ல வேணும். ஆக்டிங்லாம் தலை பிச்சாரு. அவ்வளோதான். செம்ம லைஃப் ஸ்டோரிண்ணா. ஆட்டோ பைக் டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கா? நல்லா தானே இந்த படம் செம்மையாக தான். மியூசிக்லாம் வெயிட்ண்ணா. படம் சூப்பர் தலை. வேற லெவல். அவங்க ஸ்டோரி அப்படியே கொடுத்துருக்காங்க. பயங்கர இன்ஸ்பிரேஷனல். யூத்துக்குலாம் செம்ம எம்பவரிங்காக இருக்குது. அவங்க வீடியோஸ்ல உள்ள கொண்டு வந்திருக்காரு. எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அவர் என்னெல்லாம் கஷ்டம் போயிருக்காரோ எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. மோட்டிவேஷனல் மூவி. செம்ம மோட்டிவேஷன். வெறித்தனம் எல்லாமே இருக்கு. வெறித்தனம் தான். விவேக் சார் எப்படி பண்ணிருக்காரு? வேற லெவல். விவேக் சார் அவ்வளோதான். ஹீரோயின் அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. முக்கியமா மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் தான் ஹைலைட். மியூசிக்காக தான் வந்தோம் ஃபர்ஸ்ட். இவ்வளோ எதிர்பார்க்கல நாங்கள். மியூசிக்காக தான் வந்தோம். வெறித்தனமாக இருக்கு. எப்போவுமே சொல்கிற மாதிரி இப்பா பண்ணா படம் தான். இந்த படத்தில் வந்து அவங்க கூட இருக்கவங்க தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. குகன் அண்ணான்னு ஒரு கேரக்டர் வருது. அவர் வந்து டானன் பண்ணியிருக்காரு. பாலாஜின்னு ஒரு கேரக்டர். அவர் உண்மையிலே மேனேஜர். பாலாஜி பூச்சுன்னு சொல்லுவாங்க அவரை. மற்றபடி விவேக் சார் செம்ம மோட்டிவேஷன். இந்த படத்தோட முக்கியமான முற்றுப்புள்ளியே அவர் தான். மற்றபடி ஆதி அண்ணா பற்றி சொல்லவே வேணாம். சொல்ல முடியாது. கண்ணில் தண்ணி வருது. அவ்வளோதான். அந்த அளவுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கு. பயங்கரமாக இருக்குது படம். வெரி எமோஷனல் மூவி. கண்டிப்பாக ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் சாய்ஸ் எல்லாமே யூடியூப்ல இருந்தா தூக்கிருக்காங்க. ஸோ எல்லாமே எப்படி கரெக்டாக எல்லாமே அந்த சேனல்ஸ், அந்த யூடியூப் சேனல்ஸில் வர எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் சார் சொன்னால் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. ஜீவாவோட கேரக்டர் உண்மையிலே சைலண்டாக இருக்கும். இவர் அதை அப்படியே வைலண்ட்டாக காட்டியிருக்காரு. செம்மையாக பண்ணியிருக்காரு. ஸ்மைல் செட் அவர் தான். விக்னேஷ் அவர் தான்.